வணக்கம் நண்பர்களே. துளாராசி அன்புகளுக்கு வரக்கூடிய 7 நாட்களும் எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம். துளாராசி அன்புகள் இது வரைக்குமே உங்க மேல வீணான பழி எல்லாமே ஏற்பட்டிருக்கும். மனசுல ஒரு இனம் புரியாத கவலை அதிகரிச்சிருக்கக்கூடிய சூழ்நிலை, எல்லா வகையிலும் ஒரு தடை, யோகம் எல்லாமே கைகூடி வர மாதிரி இருந்தாலும் பின்னாடி கை நழுவி போயிருக்கக்கூடிய வாய்ப்பு, நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. இனி வரக்கூடிய காலகட்டம் எல்லாமே உங்களுக்கு சிறப்புனே சொல்லலாம். தொடர்ந்து வரக்கூடிய காலகட்டங்களில் எந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குது, இந்த பலன்கள் எல்லாமே தொடர்ந்து வருதாங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி துளாராசி அன்புகள் எப்படிப்பட்டவங்க, உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான பலனை பெறுவீங்க, இதை நம்ம சுருக்கமான முறையில் பார்த்துடலாம். துளாராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பார்க்குறப்ப சித்திரை 3-4 பாதம், சுவாதி, விசாகம் 1-2-3 பாதம் அடங்கியிருக்குது. துலா ராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சுக்கிர பகவான் தான். கால புருஷனோட அங்கமைப்புல 7வது சரராசி தான் இந்த துலா ராசி. துலா ராசிக்காரங்களுடைய உடல் அமைப்புன்னு பார்க்குறப்ப இந்த ராசியில பிறந்தவங்க இயற்கையான அழகு படைச்சவங்க. சுக்கரனோட ஆதிக்கம் நிறைஞ்சிருக்கிறதால கலைகளுக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லலாம். எல்லா வித கலைகளும் இவங்க தெரிஞ்சிருப்பாங்க. கலை சார்ந்திருக்கக்கூடிய விஷயம் எல்லாமே இவங்களுக்கு சிறப்பாக வரும்னு சொல்லலாம். ஆடை அணிகளின் அணிகிறதும் சரி, தலையை விதவிதமான அலங்காரம் செஞ்சு பார்க்கறதுல சரி, ஒரு அலாதியான பிரியம் கொண்டவங்க. அதே மாதிரி சின்ன வயசுல சின்ன சின்ன கண்டம் ஏற்பட்டாலும் சரி, நீண்ட ஆயுளுக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லலாம். குண அமைப்புன்னு பார்க்குறப்ப எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நேர்மையா இருக்கணும்னு தான் செயல்படுவாங்க. மீதி நேர்மைக்கு நிலைநாட்டக்கூடிய விஷயம் எல்லாமே இவங்க விரும்புவாங்க. அதே மாதிரி தான் மற்றவங்களும் இருக்கணும்னு நினைப்பாங்க. அப்படி இல்லைன்னா இவங்களுக்கு அதிகப்படியான ஆத்திரம் வரும். தராசு எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் எப்படி துல்லியமாக எடை போட உதவுதோ அந்த மாதிரி தான் மற்றவங்களை எடை போட்டு வச்சிருக்கக்கூடியன்னு சொல்லலாம். வசீகர தோற்றம், உறுதியான பேச்சால் இருக்கிறதால எந்த ஒரு சூழ்நிலையும் மனநிலையும் எதிர்கொள்ளக்கூடியவங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல்ங்கிறது இருக்கும். கொடுத்த வாக்கை எப்படிப்பட்டாவது காப்பாற்றணுங்கிற எண்ணம் உங்ககிட்ட இருக்கும். வாக்கு சாதுரி இருக்கிறதால இவங்க கிட்ட பேசி ஜெயிக்குங்கிறது முடியாத காரியம். வெளி வட்டாரத்துலையும் சரி, நண்பர்கிட்டையும் சரி சலரமாக பேசுவாங்க. ஆனால் வீட்டில் ஒன்றுமே தெரியாத மாதிரி தான் இருப்பாங்க. எதற்குமே சளைக்காமல் பாடுபடக்கூடியன்னு சொல்லலாம். என்ன தோல்வி கண்டாலும் தோன்ற மாட்டாங்க. அடுத்தடுத்த முயற்சிகளை செஞ்சு வாழ்க்கையில் வெற்றி பெற்று தீரணுங்கிற குறிக்கோளோடு இயங்கக்கூடியவங்க. இதனால இவங்க வாழ்க்கை சிறப்படையும். துளாராசி அன்பர்கள் என்னதான் நீங்கள் குடும்பத்துக்காக, பெற்றவர்களுக்காக, சமுதாயத்துக்காக பாடுபட்டாலும் உங்களுக்காக நீங்கள் வாழக்கூடிய வாழ்வு சிறப்படையும். உங்களுக்காக இருக்கக்கூடிய எல்லா வாழ்க்கையிலும் நீங்கள் உங்களுக்குன்னு சேமிக்க தொடங்குங்க. உங்களுக்கான திட்டங்களை வகுத்துட்டு வாங்க. இதனால உங்க வாழ்வு சிறப்படைன்னு சொல்லலாம். மன வாழ்க்கை பொறுத்த வரைக்குமே திருமணத்துக்கு பின்னாடி ஒரு சுபிச்சம் நிறைந்திருக்கக்கூடிய வாழ்க்கையா இருக்கும். எப்படிப்பட்டாவது சுய கௌரவத்தை காப்பாற்றணுங்கிற எண்ணம் இருக்கிறதால வாழ்க்கை துணை மூலியமா ஒரு நல்ல அறிவாற்றலோட அமைதியான குணத்தோட ஒருத்தர் உங்களுக்கு கிடைப்பாங்க. விட்டு கொடுக்கக்கூடிய பண்பு இருந்துட்டாவே உங்க குடும்ப வாழ்வு சிறப்பு. பொதுவாகவே துளாராசி அன்புகள் தன்னோட குடும்பத்தோட தேவையை முன்கூட்டியே தெரிந்து கொள்றதால வரவுக்கு ஏற்ற மாதிரி குடும்பம் நடத்துறதுல கெட்டிக்காருங்க. சிக்கனமா நடந்து கொள்றதாலையும் காலம் அறிந்து செலவு செய்யக்கூடிய விஷயம் இருக்கிறதாலையும் வாழ்க்கையில எந்த ஒரு குறைபாடும் இல்லை. கோவப்படாம ஒருத்தர் அமைதி காத்துட்டு வந்தாவே குடும்ப சூழ்நிலைங்கிறது துளாராசி அன்புகளுக்கு சிறப்பு தான். மன வேற்றுமையோ வெறுப்போ ஏற்படாம பார்த்துக்கிட்டு வந்தாவே போதும். பொருளாதார நிலைன்னு பார்க்குறப்ப பண வரவுங்கிறது உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கும். ஆனால் கையில் பணம் வரத்துக்கு முன்னாடியே செலவுங்கிறது வருஷக்கட்டு நிற்கும். குடும்ப பொறுப்பு அதிகமாக இருக்கிறதால சேமிக்க முடியாமல் போகக்கூடிய சூழ்நிலை. உங்களால் முடிஞ்ச ஏழை எளியவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் வர்றவங்களுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய குணமும் இருக்குது. இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. உங்கள் வாழ்வு சிறப்படையும். சின்ன வயசுலேருந்தே கஷ்டங்களை சந்திச்சு வந்திருக்கிறதால வாழ்க்கையில் எல்லா வசதி ஏற்பட்டாலும் ஒரு நடுநிலைத்தன்மையோடு இருக்கக்கூடிய குணம் உங்களுக்கு இருக்குது. அதனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியும். தொடர்ந்து தெய்வீக வழிபாடுகளும் செஞ்சுட்டு வராங்க. இது உங்களுக்கு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும். துளாராசி அன்புகளுக்கு புத்திர பாக்கின்னு பார்க்குறப்ப கொஞ்சம் தாமதமாக இருந்தாலுமே புத்திர பாக்கியம் கிடைக்கும். பெண் குழந்தைகள் யோகங்கிறது உங்களுக்கு சிறப்புனே சொல்லலாம். தொழில் பார்க்குறப்ப அரசியல் சம்மந்தப்பட்ட துறை, அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயம், போலீஸ் துறை, இராணுவத்துறை, ஆசிரியர் பணின்னு எல்லாமே உங்களுக்கு சிறப்பு தான். எதுலையுமே ஈடுபடாத உங்களால் செய்ய முடியும். துளாராசி அன்புகள் எப்போதுமே நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா லட்சுமி தேவி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. உங்கள் வாழ்வு சிறப்படையும். வரக்கூடிய 7 நாட்களும் துளாராசி அன்புகள் எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். துளாராசி அன்பர்களுக்கு பாக்கிய பலன் கிடைச்சிருக்கக்கூடிய வாரம்னு சொல்லலாம். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் 9-12 அதிபதி புதனோட லாபஸ்தானத்தில் சேர்ந்துருக்கிறாங்க. இதனால நிறைய பலன்கள் அதிகரிக்க போகுதுன்னு சொல்லலாம். வாழ்க்கை தர உயரப்போகுது. ரொம்ப அற்புதமான கிரக அமைப்பு நீங்கள் பெற்றிருக்கிறதால பெற்றோர் வழியில் கூட உங்களுக்கு உதவி கிடைக்கும். வீட்டில் ஒரு அமைதி, நிம்மதியான சூழ்நிலை நிலவு போகுது. இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா தேவையில்லாத குழப்பங்கிறது வேண்டாம். இது குடும்ப அமைதியை பாதிக்கலாம். வீட்டில் அமைதி நிம்மதிங்கிறது கூடி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் வீணான பேச்சின் தவிர்க்கிறது நல்லது.
வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே துளாராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் வசூலாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. வெளிநாட்டுக்கு பயணம் செய்கிறது, வெளிநாடு விஷயங்களை முயற்சி செய்கிறது, இது எல்லாமே இப்போ உங்களுக்கு தன லாபத்தை தரக்கூடிய வாய்ப்பு தான். வணிக மாதிரியான விஷயங்களை கூட உங்களுக்கு லாபம் அதிகரிக்க போகுதுன்னு சொல்லலாம். அரசு சம்மந்தப்பட்ட இருக்கக்கூடியவங்க, அதிகாரில் இருக்கக்கூடிய பதவியில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே ஒரு உயர்வான பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரங்களில் அமைஞ்சிருக்குது. கௌரவ பட்டங்கள் எல்லாமே இந்த காலத்தில் உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி துளாராசி அன்பர்களுக்கு தாய்மாமன் வகையில் அதிசயத்தக்க வகையில் நன்மை நடைபெறக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்தில் அமைஞ்சிருக்குது. குறிப்பாக ஒரு சின்ன வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் வியாபாரங்கிறது சூடு பிடிக்கக்கூடிய அளவு தான். நண்பர் வகையிலும் சரி, உறவினர் வகையிலும் சரி, மனஸ்தாபம் எல்லாமே நீங்கி உள்ள மகிழக்கூடிய வாரம்னு இந்த வாரம் சொல்லலாம். உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உங்களுடைய விஷயத்த விடாப்படியை பிடிச்சுக்கொள்றதால கொஞ்சம் சிக்கல்ங்கிறது ஏற்படத்தான் செய்யும். இருந்தாலும் அனுகூலமான பலன் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சாந்திராஷ்டம தினங்களை மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக செயல்பட பாருங்க. ஆடி வெள்ளிக்கிழமை நாட்களில் அஷ்டலட்சுமி வழிபாடுங்கிறது துளாராசி அன்பர்களுக்கு மேலுமே சிறப்பான பலனை எல்லாமே இந்த காலத்தில் கொண்டு வந்து தரும். இனி வரக்கூடிய காலகட்டம் எல்லாமே துளாராசி அன்பர்களுக்கு இது வரைக்குமே உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கலன்னு வருத்தப்பட்டிருப்பீங்க. இனி ஊர் மாற்றம், இடமாற்றம், வீடு மாற்றம்னு மாற்றங்கிறது அடுத்தடுத்து வந்துகிட்டே தான் இருக்க போகுது. பணியாளர் விஷயத்துல கூட இனி பிரச்சனை அதிகரிச்சாலும் சுமூகமான முடிவுங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி பெண்களாக இருக்கக்கூடியவங்க இல்லத்துல நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு, சேமிப்பு பெருகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. புதிய கூட்டாளி எல்லாமே இந்த காலத்துல கிடைப்பாங்க. விலகி போன சொந்தங்கள் கூட வீடு தேடி வரக்கூடிய காலகட்டம். நிலையான வருமானம் இல்லைன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இனி வரக்கூடிய காலங்கிறது சிறப்பாக தான் அமைஞ்சிருக்குது. ஒவ்வொரு சனிக்கிழமை ஆனால் நீங்கள் வெத்தலை மாலையை அனுமனுக்கு அனுபவிச்சுட்டு வரதும் சிறப்பு வழிபாடு உங்களால் முடிஞ்சால் நாமக்கல்ல இருக்கக்கூடிய விஸ்வரூப ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. சனிக்கிழமை நாட்களில் சனீஸ்வர பகவான் எள்ளெண்ணெய் தீபங்கிறது மேலுமே சிறப்புன்னு சொல்லலாம். பொதுவாகவே தர்ம சிந்தனைக்கு சொந்தக்காரங்க தான் துளாராசி அன்புகள். இந்த காலகட்டங்களில் நீங்கள் எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும், எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் அவசரப்படாமல் நிதானமாக செஞ்சுட்டு வாங்க. ராசிநாதன் சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்தில் மறைஞ்சிருக்கிறதால ஆட்சியாக இருக்கிறதும் நல்ல பலனை தான் கொண்டு வந்து தரும். ராசியை சூரியன் பார்க்கறதால இனி எதிர்ப்பு இல்லாமல் விலகக்கூடிய காலகட்டம். எல்லா வகையிலும் நன்மை அதிகரிக்கத்தான் செய்யுது. நண்பர் வகையிலும் சரி, உறவினர் வகையிலும் சரி உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புன்னே சொல்லலாம். தொழில் ரீதியாகவும் வியாபார ரீதியாகவும் சில முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய காலகட்டம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அமர சிந்திச்சு செய்யுங்க. அதே மாதிரி வழக்கு விவகாரம் இருந்தால் அதை இந்த காலத்தில் தள்ளி போட்டுட்டு வர்றது ரொம்பவுமே சிறப்பு. எதிர்பார்க்கக்கூடிய லாபம் கிடைச்சாலும் பண தேவைங்கிறது இந்த காலத்தில் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். சேமிக்கக்கூடிய பழக்கம் இருந்தால் எந்த ஒரு நிலையும் சமாளிக்க முடியும். அதே மாதிரி குடும்பத்தில் ஏதாவது வீண் விவகாரம் உங்களால் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் நிதான போக்க கடைபிடிச்சிட்டு வாங்க. வீணான குழப்பங்கிறது வேண்டாம். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்படாமல் பார்த்துக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. உறவினர் மூலமாக கூட எதிர்பார்க்கக்கூடிய உதவி இந்த காலத்தில் கிடைச்சாலும் சில நேரம் தாமதமாக தான் கிடைக்கும். பிள்ளைகளோட நலனில் கொஞ்சம் அக்கறை காட்டிட்டு வாங்க. சகோதரர்களோட பேசும்போது கொஞ்சம் இந்த காலத்தில் கவனமாக பேசுறது நல்லது. சகோதர ரீதியான சண்டை இந்த காலத்தில் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க. ஏற்கனவே ஒரு செஞ்ச காரியத்துக்கு இப்போ ஒரு பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் நீங்கள் இந்த காலத்தில் கவனமாக இருக்க பாருங்க. அதே மாதிரி கலைத்துறை சம்மந்தப்பட்டிருக்கக்கூடியவங்க மற்றவங்களுக்கு உதவக்கூடிய பிரச்சனை எல்லாமே இந்த காலத்தில் வேணாம். வீணான பிரச்சனை இதனால ஏற்படலாம். கவனமாக இருந்துட்டு வர பாருங்க. அதே மாதிரி வாகனத்தில் போகும்போது எச்சரிக்கையாக போகிறது நல்லது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நன்மை இருந்தாலும் சில நேரங்களில் மனத்துயரங்கிறது ஏற்படத்தான் செய்யும். வீண் பழியெல்லாம் சுமக்கக்கூடிய வாய்ப்பு வரலாம். ஒதுங்கி சென்றால் கூட வழியை வந்து சிலர் சண்டைக்கு வருவாங்க. அது எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பல முறை யோசித்து செஞ்சாலே உங்களுக்கு நல்ல பலன் தான் தொடர்ந்து கிடைக்கும். நட்சத்திர ரீதியான பலனா பார்க்குறப்ப சித்திரை 3-4 பாதங்களை உடையவங்க இந்த காலகட்டங்களில் எல்லா காலமும் உங்களுக்கு சிறப்புன்னே சொல்லலாம். இருந்தாலும் மற்றவங்கக்கிட்ட பேசும்போது யாரை பற்றியும் விமர்சனங்கிறது வேண்டாம். இந்த காலத்தில் உங்கள் மேலே வீணான பழி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கை செயல்பட பாருங்க. மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க கல்வியில் தொடர்ந்து மாற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டம். கூடுதல் கவனத்தோடு செயல்பட்டிங்கன்னா எல்லாமே சிறப்பு. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பண வரவுங்கிறது சிறப்பாக தான் இருக்குது. ஆன்மீக விஷயங்களில் கொஞ்சம் செலவு ஏற்படலாம். காரியத்தடை தாமதம் இது எல்லாமே விலகக்கூடிய காலகட்டம். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் கொஞ்சம் கூடுதலாக உழைச்சிங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்குன்னு சொல்லலாம். நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். விசாகம் 1, 2, 3 பாதங்கள் உடையவங்களுக்கு இந்த வாரத்தில் தொழில் வியாபாரங்கிறது நல்லபடியாக தான் அமைஞ்சிருக்குது. புதிய வாய்ப்பு எல்லாமே கிடைக்கும். தொழிலில் போட்டி இருந்தால் அது விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தேவையான நிதி உதவியெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உற்சாகமாக பணிகளை மேற்கொள்ளுங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் தாமதங்கிறது வேண்டாம். நிதான போக்கு இருந்தாலுமே கொஞ்சம் சுறுசுறுப்போடு செயல்பட்டிங்கன்னா எல்லா விஷயமும் வெற்றி தான். மகாலட்சுமியை வணங்கிட்டு வர உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சிங்கிறது நிலைக்கும், சுபிட்சமும் உண்டாகும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் துளாராசி அன்பர்களுக்கு இந்த வாரங்களில் எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத பற்றி நாம இந்த பதிவில் பார்த்தோம்.
மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.